வணக்கம். ஷாயனமா. வீடு கூட்டக்கூடிய துடைப்பத்தை எந்த திசையில் வச்சா நல்லது, எப்படி பார்த்து வச்சா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் வீட்டு பெரியவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நாமும் நிறைய பதிவுகளை பார்க்குறோம், நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பதிவு தான். நீங்கள் எப்படி தினமும் வைக்கிறீங்களோ அதே அமைப்புலேயே நீங்கள் வைங்க. நிற்க வைக்கக்கூடிய அமைப்பில் சீமார் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட்டக்கூடிய பகுதி மேல் நோக்கி இருக்கணும், அந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி படுக்க போட்ட அமைப்பாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் குப்பை கொட்டின பின்னாடி அந்த டஸ்ட்பின் குப்பை கூடைய நல்லா கழுவி வச்சிருங்க. அதில் முந்தைய நாள் அழுக்கானது மறுநாள் அதில் இருக்கக்கூடாது. சாப்பாடு வீட்டுக்குள்ள மீதமாச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல 2 சின்ன வெங்காயம் கரைச்சி குடிச்சுக்கலாம். ஆனால் நைட்டு மீதமுள்ள சாதத்தை அப்படியே வச்சிட வேண்டாம். ஏன்னா இப்போ அரிசி நீங்கள் சாதம் மீந்து போச்சு அப்படின்னா மறுநாள் அந்த சாதமானது கெட்டு போயிருக்கும், ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் வரும். அப்போ அதனால யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். இன்னொன்று, அந்த மாதிரி சாதமானது வீட்டுக்குள்ளே கெட்ட ஸ்மெல் அடித்து இருக்கக்கூடாது. இரவு நேரத்தில் உங்கள் குலசாமி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, மகாலட்சுமி தாயார் வருவாங்க. அப்படி வரும்போது அந்த சாதம் அப்படி இருந்தால் வீடு சுத்தபத்தம் இல்லை, நாம் இங்கே தங்கக்கூடாது, தங்கறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த தெய்வங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரவு நேரத்தில் சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை வெறும் வயிற்றுல எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பஞ்சு, நீங்கள் விளக்கு திரி போடுறதுக்கு பஞ்சு வாங்கியிருப்பீங்க. சில பேர் பஞ்சு வாங்கி திரி தேய்ச்சி போடுவாங்க, சில பேர் பஞ்சு திரியாவே வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பஞ்சு திரி ஆனது அங்கங்கே கீழே செதறி இருக்கக்கூடாது. திரி எப்போதுமே ஒரே இடத்துல தான் வச்சுருக்கணும். பூஜை அறையில் ஒரு செல்ஃப் வச்சுருப்பீங்க, அதில் தனித்தனியாக அங்கங்கே அப்படி இருக்கக்கூடாது. அந்த பஞ்சு திரியில் குப்பை கூலம் முடி இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. மற்றொன்று விஷயம், பஞ்சு குறிப்பாக பறக்கக்கூடாது. நெருப்பை சுடு தண்ணீர் ஊற்றி அணைக்கக்கூடாது, வாயில் ஊதியும் அணைக்கக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டு முன்னோர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வருவாங்க. எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி தாகடிக்குது அப்படின்னு. இப்போ ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு எள்ளு போட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு, அந்த ஒரு டம்ளர் எள்ளும் தண்ணி வச்சு உங்கள் வீட்டு வாசப்படியில் வெளியில் வச்சுருங்க. உங்கள் முன்னோர்களுக்கு அதுதான் உணவு. அதனால் ஒவ்வொருத்தருக்குமே தேவையான சில விஷயங்களை நீங்கள் முறையான படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சில நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். காலங்கள் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பதிலை கொடுக்கறதுக்காக. நாமும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க, உதாரணமாக ஒரு பத்திரிக்கை அடிக்க போகிறீங்க. அந்த பத்திரிக்கை அடிக்கக்கூடிய நேரம் காலம் ஓரை இதெல்லாம் பார்த்து வளர்பிறையில் அடிக்கணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் முதல்ல எழுதுவீங்க. அப்படி எழுதும் பொழுது நீங்கள் எழுதுகிற நேரம் நல்ல நேரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லதாக இருந்தாலும் முதல்ல உங்கள் பேனா எழுதுகிற பேனா சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பேப்பர் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் எழுதும் பொழுது தண்ணியோ வேறு ஏதாவது கொட்டிடாமல் பார்த்துக்கோங்க. பேனா தீர்ந்து போகாமல் இருக்கும். எழுதும்போது அந்த நிப்பிள் ஏதாவது இதாச்சுன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அபசகுணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நிறைய குடும்பங்களில் சண்டை வந்திருக்கு, சங்கடங்கள் வந்திருக்கு. நீ பார்த்து பண்ண மாட்டியா, நீ பண்ணினது தானே, ஏன் இப்படி இருக்கு, நீ முதலே தெரிஞ்சு பண்ண வேண்டியது தானே, இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு நாம பதில் சொல்ல முடியாம தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உருவாகி இருக்கும். அதனால குடும்பத்தில் குழப்பம் வராமல் இருக்க தக்க முன் நடவடிக்கை இது.
வீட்டுக்குள்ள பெண் பிள்ளைகள் ஆண் யாராக இருந்தாலுமே நெகத்தை மாலை நேரத்தில் வெட்டக்கூடாது. நெகங்களை வெட்டின நெகத்தை ஒரு பேப்பர் கீழே வச்சு அதில் தான் போடணும். வீட்டுக்குள்ள வெட்டி போடக்கூடாது. தப்பி தவறி கூட நிலத்துல விழுந்துடக்கூடாது. அதே போல மூளையில குப்பையை ஒதுக்கி வைக்கக்கூடாது. 6 மணிக்கு மேல பெண்கள் தலை வாரக்கூடாது. முடி வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு சிதறி கிடைக்கின்றதோ அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் சண்டை சச்சரவு சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கும். என்ன இது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் குடும்பத்துக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னு சொல்லி இப்படின்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். தலை வார்னா உடனே அந்த முடியை எடுத்து நல்லா சுத்தி குப்பையில கொண்டே போடணும். கீழே சிந்தி இருக்கான்னு பார்த்து கையில் அப்படி தேய்ச்சி எடுத்தா வந்துடும். அதை எடுத்துக்கொண்டே குப்பை தொட்டியில் உடனே போட்டுரும். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. நாம பார்த்து நடந்துக்கிட்டா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராது. பிரச்சனை வெளியில இருந்து வர்றதே கிடையாது. வீட்டுக்குள்ளதான் முதல்ல பிரச்சனையே ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுனா எல்லாம் சரியாயிடும்.